viewers for watching VRB Institute of Hindi. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus, and Twitter. Now WhatsApp classes also available 9790948610 0097455772714. Hi, this is Banu. நம்ம வந்து 7th lesson வந்து 108 109 பேஜ்ல வந்து லவகுஷ் का जन्म और विद्याध्ययन लवकुश உடைய ஜன்மம் எப்படி பிறந்தாங்க और विद्याध्ययन எப்படி படிச்சாங்க அப்படின்றது பார்க்கலாம் வந்து सीता जी उस समय वाल्मीकि के आश्रम में आई थी அவங்க வந்து சீதா வந்து वाल्मीकि ஆசிரமத்துக்கு வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க வந்து उस समय वे 7 महीने की गर्भवती थी அவங்க வந்தப்போ 7 மாசம் गर्भवतीயாக இருந்தாங்க வந்து आश्रम में आने के 2 महीने के बाद उनके गर्भ से 2 लड़के पैदा हुए அவங்களுக்கு வந்து 2 பசங்க பிறந்தாங்க வந்து 9 மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு வந்து அந்த आश्रमத்துக்கு வந்த அப்புறமா வந்து उस समय मुनियों की पत्नियों ने उसकी बड़ी सेवा की அந்த சமயத்துல வந்து நிறைய முனிவர்களுடைய வைஃப்ங்க வந்து அவங்களுக்கு வந்து சேவை பண்ணாங்க வந்து जना भी किसी बात की तकलीफ नहीं होने दी கொஞ்சம் கூட கவலைன்றது வந்து கஷ்டம்ன்றது வந்து கொடுக்கவே இல்லை வந்து जब वाल्मीकि को खबर मिली कि सीता जी को 2 बच्चे हुए हैं वाल्मीकि வந்து விஷயம் சொன்னாங்க வந்து இது போல வந்து குழந்தைங்க பிறந்திருக்காங்க அப்படினு तो वे बहुत खुश हुए ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் வந்து वे उसी वक्त सीता जी के पास आए உடனே வந்து சீதா கிட்ட வந்து और उनकी गोद में 2 सुंदर बच्चे देखकर बहुत खुश हुए அவங்களோட மடியில வந்து அழகான 2 குழந்தைகளை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் வந்து उन्होंने बच्चों को आशीर्वाद दिया और வந்து ஆசீர்வாதம் கொடுத்தாரு और बड़े का नाम लव और छोटे का नाम कुश रखा முதல் பையன் பேர் வந்து லவன் இரண்டாவது பையன் பேர் வந்து குஷ் அப்படி சொல்லிட்டு வெச்சார் வந்து लव और कुश के पैदा होने की खबर थोड़े ही देर में सारे जंगल में फैल गई சரி கொஞ்ச நேரத்துல வந்து அந்த லவ குஷா பிறந்த உடனே அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற அந்த காட்டுக்கு சுத்தி இருக்கிற ஃபுல்லா தெரிஞ்சிச்சு வந்து आसपास के ऋषि मुनि अपनी अपनी पत्नियों के साथ आए பக்கத்துல இருக்கிற ஆசிரமங்கள்லாம் இருக்குல்லவா அந்த காட்டுல வந்து நிறைய ஆசிரமங்கள் இருக்கு அந்த ஆசிரமத்துல நிறைய முனிவர்கள் அப்புறம் வந்து அவங்களோட வைஃப்ங்களோட வந்திருந்தாங்க வந்து அதுக்கு அப்புறமா வந்து और सीता जी को बधाई ना कंग्रेचुलेशन சொல்லிட்டு और बच्चों को आशीर्वाद देने लगे அவங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்தாங்க வந்து सीता जी बड़े प्रेम से दोनों बच्चों का लालन पालन करने लगी ரொம்ப அன்போட அந்த குழந்தைகளை வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க வந்து मुनियों की पत्नियों भी दोनों को बहुत प्यार करती थी முனிவர்களுடைய வைஃப்ங்க கூட வந்து அந்த குழந்தைகளை வந்து ரொம்ப அன்பாக பார்த்துட்டு இருந்தாங்க வந்து அவர் अपनी गोद में लेकर घंटों खेला करती थी அவங்களோட மடியில உட்கார வச்சிட்டு எல்லாரும் வந்து மணிக்கணக்குல விளையாட வைப்பாங்களாம் வந்து दोनों बच्चे देखने में बड़े तेज खूबसूरत और होनहार मालूम होते थे பார்க்கிறதுக்கு எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப அழகாக இருக்காங்க குழந்தைங்க அப்புறம் வந்து தேஜ் பயங்கரமான ஆக்டிவா இருக்காங்க and होनहार புத்திசாலி குழந்தைங்களா இருக்காங்க क्यों ना हो எதனால இருக்காது बड़े बाप के बेटे ही तो थे அப்பா வந்து எப்படி இருப்பாங்களோ குழந்தைங்க கூட அப்படிதானே இருப்பாங்க सो लव और कुश का बचपन खेल कूद में बीता लव और कुश ரெண்டு பேரோடைய பச்பன் குழந்தைங்களோட இது வந்து அப்படியே வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து விளையாட்டோட போச்சு வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது जब दोनों बड़े हुए तब वाल्मीकि ने उनके पढ़ना लिखना शुरू किया சரி குழந்தைங்க வந்து 5 வயசு வந்துச்சு 5 வயசு வந்தோடனே படிப்பு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாரு வால்மீகி முனிவர் राजा के लड़कों को लिखना पढ़ना குழந்தைங்களுக்கு வந்து எழுதுறது படிக்கிறது அப்புறம் வந்து जितना जरूरी है எவ்வளவு முக்கியமோ उतना ही जरूरी है அவ்வளவு முக்கியம் தான் तीर तलवार चलना கத்தி இதெல்லாம் கத்துக்கிறது அதுக்கப்புறமா வந்து லடனா பிடனா சண்டை பிடிக்கிறது அவர் ராஜநீதி ஜான்னாபி ராஜநீதி வந்து சொல்லி கொடுக்கறது தெரிஞ்சுக்கணும் வந்து ये समझकर ऋषि लिखना पढ़ना सिखाने के अलावा இந்த முனிவர் தெரிஞ்சுண்டு இந்த குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு மட்டுமே இல்லாம படிப்பு எழுதுறது மட்டுமே இல்லாம
उनको हथियारा चलना भी सिखाने लगे அவங்களுக்கு வந்து கத்தி யுத்தம் எல்லாம் கத்து கொடுத்தாரு வந்து कभी पेड़ों की छांव में बैठकर जमीन की पट्टियों पर उन्होंने लिखना पढ़ना सिखाते तो कभी मैदान में जाकर हथियार चलाना கொஞ்ச நேரம் வந்து கீழ தரை மேல அந்த காலகட்டத்துல தரை மேல மண்ணல் கொட்டி அந்த மணல் மேல வந்து குச்சி வெச்சோ இல்ல வந்து விரல் வெச்சோ வந்து அது வந்து படிப்புன்றது வந்து சொல்லி கொடுப்பாங்க வந்து அத போல வந்து குழந்தைகளுக்கு கொஞ்ச நேரம் அங்கேயும் அதுக்கு அப்புறமா அந்த மைதானத்துல போய் கத்தி யுத்தங்களும் சொல்லி கொடுத்தாரு அவர் வந்து दोनों भाई जिस तरह पढ़ने लिखने में होशियार निकले उसी तरह हथियार चलाने में भी அந்த குழந்தைங்க வந்து படிப்பு மட்டுமே இல்லாம படிப்பு எழுதுறது மட்டுமே இல்லாம கத்தி யுத்தத்துல கூட வந்து பயங்கரமான ஒரு புத்திசாலி குழந்தைங்களா இருக்காங்க வந்து उनकी तेजी देखकर அவங்களோட வேகம் பார்த்துட்டு ऋषि मुनि भी दांतों तले उंगली दबाते थे அப்படினா என்னன்னா வாய் மேல விரல் வச்சு ஆச்சரியமாக அந்த குழந்தைகளை பார்த்துட்டு இருந்தாரு வால்மீகி थोड़े ही अरसे में दोनों ने सभी विद्याएं सीख ली ரொம்ப சீக்கிரமாவே குழந்தைங்க வந்து எல்லா வித்தைகளும் கத்துட்டாங்க வந்து वाल्मीकि एक बड़े तपस्वी होते हुए भी दुनिया की सब कलाएं जानते थे அவர் வந்து ஒரு தபஸ்வி மட்டுமே இல்லாம அவருக்கு வந்து உலகத்துல இருக்கிற அத்தனை வித்தைகளும் அவருக்கு வந்து கலைகளும் தெரியும் வந்து எப்படின்னா ये बहुत अच्छे कवि और गवैया भी थे அழகான கவிஞரும் அதுக்கு அப்புறமா வந்து அழகாக பாட்டு பாடுறவரும் அவர் வந்து उन्होंने लवकुश को भी अच्छी तरह संगीत सिखाया அழகாக வந்து அவங்களுக்கு வந்து சங்கீதத்தையும் கத்து கொடுத்தாரு வந்து इसी समय वाल्मीकि मुनि रामायण लिखने लगे அந்த சமயத்துல வந்து வால்மீகி வந்து ராமாயணத்தை எழுதிட்டு இருந்தார் வந்து उसमें उन्होंने राम सीता की कहानी शुरू से आखिर तक लिखी அவர் வந்து ராம கதையை வந்து அழகாக ராமனும் சீதையோட கதை வந்து கடைசி வரைக்கும் எழுதினார் வந்து इस पुस्तक का अब भी बड़ा मान है இப்போ வரைக்கும் நமக்கு வந்து நல்ல கௌரவம்ன்றது வந்து இருக்கு வந்து कितने ही लोग रोज सवेरे उठकर इसका पाठ करते हैं எத்தனை பேர் வந்து மக்கள் வந்து இந்த ராமாயணத்தை வந்து படிச்சிட்டு இருக்காங்க வந்து ஏர்லி மார்னிங் எழுந்திட்டு படிப்பாங்களாம் வந்து அந்த காலகட்டத்திலே வந்து ऋषि ने लव और कुश दोनों को रामायण के सारे श्लोक जबानी याद करा दिए அந்த குழந்தைகளுக்கு வந்து எல்லா ஸ்லோகங்களையும் அத்துபடி பண்ணி விட்டார் வந்து குழந்தைங்க வந்து பார்க்காமலே சொல்லும் வந்து दोनों भाइयों की आवाज बड़ी सुरीली थी குழந்தைகளோட குரல் வந்து ரொம்ப அழகாக இருக்கு जब वे हाथ में वीणा लेकर கையில வந்து வீணையை வந்து எடுத்துட்டு मधुर स्वर में रामायण के श्लोक गाते तो அழகாக வந்து ராமாயண பாட்டை வந்து பாடும்போது வந்து सुनने वाले मुग्ध हो जाते थे கேக்குறவங்க வந்து ரொம்ப காதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு सीता जी तो उसे सुनकर फूली ना समाती थी சீதை கூட வந்து அது கேட்டுட்டே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க காதுக்கு வந்து அவ்வளவு இனிமையாக இருக்கும் வந்து அந்த குழந்தைங்க பாடும்போது वे लव और कुश को देखकर मन ही मन श्री रामचंद्र जी की याद करती அந்த குழந்தைங்களை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்ரீராமர் வந்து நடுநடுல ஞாபகம் வருவார் போல இருக்கு அவர் कहती ये दोनों ठीक उन्हीं के जैसे हैं குழந்தைங்க ரெண்டு பேருமே பார்க்கிறதுக்கு அவங்க அப்பா போலயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் वे अपने इन बच्चों को देखकर कितने खुश होंगे எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க வந்து சீதை வந்து लेकिन लव और कुश को यह पता ना था कि அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது இன்னி வரைக்கும் வந்து वे किसके लड़के हैं யாரோட குழந்தைங்கன்றது வந்து அந்த குழந்தைங்களுக்கு தெரியவே இல்லை இன்னும் சொல்லல वे समझते थे कि रामायण के राम कोई बड़े राजा हैं அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அந்த குழந்தைங்க வந்து ராம கதையை வந்து யாரோ ராமரோட ஒரு ராஜாவோட கதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க வந்து जिन्होंने बड़े बड़े काम किए हैं அவர் தான் வந்து பெரிய பெரிய காரியங்கள் செஞ்சிருக்காருன்னு மட்டும் தான் அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். Thank you very much.